நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். இதுவும் எருக்களை கரைசல் பற்றி தான். ஏற்கனவே நம்ம போன வீடியோலையும் எருக்களை கரைசல் பற்றி போட்டிருந்தோம். அது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை அன்றைக்கி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுத்த பேட்ச் எருக்களை கரைசல் ரெடி பண்ணலான்ட்டு எருக்களெல்லாம் வெட்டி ரெடி பண்ணோம். இது வந்து ஏற்கனவே ரெடி பண்ண இது நல்லா மக்கி போயிருக்குது. ஒரு 20 நாள் கிட்ட வச்சுருந்தோம். நல்லா 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா நல்லா கலக்கி விடணும். பாருங்கள், இது இன்றைக்கி வந்து ஊற்றுறதுக்கு முன்னே ஒருக்கா கலக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கலக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், அது வரும், அதிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அது அப்படி இருக்கும், சகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ உரம், ஏன்னா போரான் சத்து இருக்குல்ல, அதில் அவ்வளோ போரான் சத்து. நம்ம குறும்பை உதிர்வை தடுக்கணும்னா நம்ம வந்து இது ஊற்றினா தான் இது வந்து அந்த குறும்பல் வந்து உதிராமல் இருக்கும். பிடிக்கிற குறும்பல்லாம் மரத்தில் கட்டும். அதனால் அந்த வாடையெல்லாம் பார்த்தா முடியாது. ஸ்மெல்லு எதுனாலும் சரி குளிச்சா போயிடும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நானும் சரி மேலே பட்டாலும் பரவாயில்லன்ட்டு இது பண்ணோம். ஊற்றிட்டு குளித்தோம். 2 நேரம் குளிச்சிருக்கேன். நல்லா சோப்பு போடலாம் போட்டு இது பண்ணதுல தான் கையில் ஸ்மெல் போச்சு. இதை பாருங்கள், இவ்வளோ பொடியாக கட் பண்ணி திரும்ப பேரலில் ஒரு 1/2 பேரல் 3/4 பேரல் தண்ணி பிடிச்சி அடுத்த பேட்ச் ரெடி பண்ணோம். இதை நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ண கரைசல் வந்து மரத்துக்கு எப்படி ஊற்றுறோன்ட்டு. இதை எதுக்காக எப்படி ஊற்றுறோன்னா, ஊற்றிட்டு இதுக்கப்புறமா தான் தண்ணி விடணும். ஏன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. தண்ணிக்கோடி நம்ம வந்து அங்கேயும் சுற்றி போய் ஊற்ற முடியாது. அதுக்காக இப்படி ஊற்றணும். இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. இந்த கட்டையில் தான் அவ்வளோ சத்தும் இறங்கியிருக்கும். இதை வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கோ 2 மரத்துக்கோ நீங்கள் அள்ளிக்கு போட்டிங்கன்னா அதில் உள்ள மொத்த சத்தும் இதிலே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு நம்ம வந்து 8 லிட்ரு கணக்கு பண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு 50 மரத்துக்கு